அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கும்னா, மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. அரசு அதிகாரிகளின் பதவி உயர்வுக்கு இனி முதல்வரின் ஒப்புதல் கட்டாயம். புதிய அரசாணை வெளியீடு. தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களின் பதவி உயர்வுக்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டு புதிய அரசாணையை தமிழக அரசு பிறப்பித்து உள்ளது. புதிய நெறிமுறைகள் மற்றும் முதலமைச்சரின் ஒப்புதல். முதல்வர் ஒப்புதல் கட்டாயம். இதுவரை துறை செயலாளர்கள், மனிதவள மேலாண்மை துறை மற்றும் அமைச்சர்களின் ஒப்புதலோடு வழங்கப்பட்ட பதவி உயர்வுகள் இனி தலைமை செயலாளர் மற்றும் முதலமைச்சரின் நேரடி ஒப்புதலை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது. 5 ஆண்டு பணிப்பதிவு ஆய்வு. பதவி உயர்வுக்கு பரிசீலிக்கப்படும் அதிகாரியின் முந்தைய 5 ஆண்டுகால பணிப்பதிவுகள், ஒழுங்கு நடவடிக்கைகள் மற்றும் தண்டனைகள் முழுமையாக சரிபார்க்கப்படும். விதி 17B கட்டுப்பாடு. கடுமையான குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருந்தாலோ, தற்காலிக பணிநீக்கத்தில் இருந்தாலோ தகுதி பட்டியலில் பெயர் சேர்ப்பது தள்ளி வைக்கப்படும். ஆனால் ஆரம்பகட்ட விசாரணைகள் தடையாக இருக்காது. நிர்வாக தாமதத்தை தவிர்க்க நடவடிக்கை. காலி பணியிட மதிப்பீடு. காலி பணியிடங்கள் ஏற்படுவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பே அதற்கான மதிப்பீடுகளை அரசுக்கு அனுப்ப வேண்டும். ஓய்வுக்கு முன் பதவி உயர்வு. தகுதியான அதிகாரிகள் பணி ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே அவர்களுக்குரிய பதவி உயர்வு ஆணை கிடைப்பதை துறை செயலாளர்கள் உறுதி செய்ய வேண்டும். இவ்வாறு அரசாணையில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. மேலும் இது குறித்த அப்டேட்டுகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு முதல்ல கிடைக்கும்.